अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 1ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம், ஆனி மாதம் 17ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், தனுர் ராசி, பிரதமை திதி, தேய்பிரை, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். அதுலேயும் மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லா காரியங்களுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தனுர் ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு. மோரலஸ் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம். மதி நிறைவாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை பிறக்கும் அருமையான நாள். மற்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், படிப்பு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் நல்லா செட் ஆகும். வேலையில இந்த நாள் உங்களுக்கு பாஸ் உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பார். அருமையான நாள். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அற்புதமாக உட்கார்ந்துருக்கு. தெய்வ அனுகிரகம், சங்கல்பம், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், பிரயாணம், நல்ல செலவுகள், இது எல்லாமே வந்தடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிடம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கும், நிறைய தவறுகள், நிறைய தப்பான முடிவுகள், சம்டைம்ஸ் சந்தேகம், சம்டைம்ஸ் மனசு சரியா இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன். அது எல்லா இடத்துலையுமே தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மையில மட்டுமே நம்ம வேலை செய்தோம்னா ஒன்றும் வேலை செய்யாது. பேசிக்கலா அதை தான் நம்ம பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க கவனமா பார்த்துட்டு தான் போறோம். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க பாட்டு உங்க வேலையை தொழில் எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நிறைய பேர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், மன சந்தோஷம் இருக்கும், காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். தங்கமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்க எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு திறன்பட எடுத்து சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பேர் வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா ஏதோ ஒரு இஎம்ஐல ஒரு விஷயத்த வாங்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அது கண்டிப்பா நடக்கும். நம்ம நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் இந்த நாள் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம், காதல் கைகூடும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், மன சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு மன உளைச்சல் காணாம போகும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது. நீங்க எந்த விஷயத்த நீங்க பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய
அவசியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அது தாராளமா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பேசிக்கலா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி, அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர பலம் முழுமையா இருக்கக்கூடிய நாள். அந்த சந்திரன் எப்படி பலம் பெறாருன்னா, புதன் மூலியமாக பலம் பெறாரு. ஸோ பேசிக்கலா எதெல்லாம் படிப்பு, அறிவு, புத்திசாலித்தனம், ஞானம், கணக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமா இருக்கு. வீட்ல நிறைய பேர் புது புது விஷயங்களை வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி, அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல எழுத்துக்கள், நல்ல ஓவியத் திறமை, நல்ல மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை ஈஸியா சொல்லக்கூடிய திறமை, கம்யூனிகேஷன்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறக்கூடிய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய, சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய, மகிழக்கூடிய, சொல்லக்கூடிய, எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய மன வலிமை கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. டாப் கிளாஸா இருக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா சொல்லலாம் கோதண்டராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி, அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலையுமே இதுதான் தாத்பரியம், இதுதான் சாராம்சம், இதுதான் ஜிஸ்ட், இதுதான் இதோடைய என்ன சொல்றது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய உள்ள அர்த்தத்தை இன்றைய நாள் மற்றவர்களுக்கு புரிவிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களால இந்த நாள் இது பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிடுவீங்க. நல்ல செழிப்பான பணவரவு தாராளமா கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இந்த நாள் முக லட்சணம் அருமையா இருக்கும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த விஷயமே தாமதமாக செய்யாமல் குவிக்கா பண்ணுவீங்க. கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பீங்க டக்குன்னு. யாருனாலையும் இப்படி பண்ண முடியாது. ஆனா உங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. வரியத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்காரு. புதனுடைய பார்வை பெறுகிறார். அற்புதமான ஒரு காலகட்டம். பொதுவா நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணும். கெட்ட விஷயத்துக்கு பண்ணாம நல்ல விஷயத்துக்கு பண்றது பெரிய ஏற்றம். அதே மாதிரி வீட்டுல ஏதாவது புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் நிறைய செடி, கொடி, மரம் அதெல்லாம் வாங்கி வைப்பீங்க. அதில் வந்து பிளான்டேஷன்லாம் பண்ணணும். வீட்டிலலாம் கொஞ்சம் நல்லா அழகரிக்கணும். சில பேர் இந்த மருத்துவமனைக்கு போய் சில மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு வருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஸ்தானம் உண்டாகும். எல்லா காரியங்களும் பக்குவமாக நடத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நல்ல லாபங்கள், அருமையான நண்பர்கள், மினிமம் 2 பேர் உங்க கூட இன்றைய நாள் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.